வணக்கம். ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணனின் எத்தனை கோடி இன்பம் ஒரு சின்ன இலக்கிய உரைக்கல். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. கேட்டு கேட்டு மகிழ்ந்த ஒரு வாக்கியம். ஏன் கேட்டு கேட்டு மகிழ்ந்த ஒரு வாக்கியம் சொல்கிறேன்னு தெரியுமா? அதைவிட அழகாக ஒரு மந்திர சொல்லை மகாகவியால் சொல்லியிருக்க முடியாது. எத்தனையோ துன்பம், எத்தனையோ இன்னல், எப்படியோ வறுமை, எல்லாவற்றையும் தாண்டி நம்ம அத்தனை பேர் கண்ணை பார்த்து மகாகவி சொன்ன ஒரு வரி, எத்தனை கோடி இன்பம். உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு மகாகவி கிட்ட கேட்ட அடுத்த நிமிடம் அவர் என்னவாக சொல்லியிருப்பார் தெரியுமா? எமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்குழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். இதனுடைய ஊற்றுக்கண் என்னவாக இருந்திருக்கணும்? இந்த கர்வம், இந்த தன்னம்பிக்கை, இந்த பெரும் உவகை, பெரும் கருணை, தத்தனை அந்த மகாகவி மனதில் பொங்கி பொங்கி வர்றதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்க முடியும் தெரியுமா? மிக அழகான அந்த இலக்கிய வாசிப்பு, ஆழ்ந்து அமிழ்ந்து இலக்கியத்துக்குள்ளே முத்தெடுக்கக்கூடிய அந்த பொறுமை, அந்த நிதானம், அந்த விழிப்புணர்வு, அந்த பொறுப்பு. இதை அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? மிக அழகான ஒரு மொழி நம்ம கையில் வந்து உட்காந்துருக்கு, தமிழ் மொழி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், ஏதோ குத்துமதிப்பாக 2000 3000ன்னு சொல்கிறோம். ஆனால் இலக்கியம் தோன்றியதற்கு அவ்வளோ 1000 ஆண்டுகள் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த இலக்கியம் பிறந்த அந்த மொழி தோன்றியதற்கு எவ்வளவு 1000 ஆண்டுகளாக இருக்கணும். கைவசம் வந்து ஏதோ ஆயத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆடை மாதிரி நம்ம கையில் வந்து உட்காந்துருக்கு. அலட்சியமாக விட்டுட்டு போக முடியுமா? கலாச்சார சீரழிவுன்னு சொல்கிறோம், எதிர்காலம் அவ்வளோ அழகாக இல்லைன்னு சொல்கிறோம், மன வருத்தம்னு சொல்கிறோம், மன சோர்வுன்னு சொல்கிறோம். இதிலிருந்து மாற்று மருந்து, மாற்று வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி மாதிரி கைவல்ய நவநீதம்னு சொல்லுவோம். அப்படியே உள்ளங்கையில் ஒரு வெண்ணெயை உருட்டி கொண்டு வந்து கொடுத்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று இலக்கியம் மட்டும்தான். அது எப்படிப்பட்ட பெரிய இலக்கியம்! எத்தனை முறை திரும்பி பார்த்தாலும், எத்தனை முறை திருப்பி பார்த்தாலும், எத்தனை முறை திரும்பி திரும்பி திருப்பி திருப்பி வாசித்தாலும் அத்தனை முறையும் புதிய புதிய சந்தோஷத்தையும் புதிய புதிய பொருளையும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரமாக, பெரும் கொடையாக தமிழில் இலக்கியம் இருக்குது. இந்த இலக்கியத்தை புரிந்து கொள்றதும் பகிர்ந்து கொள்றதுக்கும் பொறுமை வேணும். வெறும் பொறுமை மட்டும் போதாது, ஒரு பொறுப்புணர்வும் வேணும். அதனால தான் சொல்ல வந்தேன், எத்தனை கோடி இன்பம். எத்தனை கோடி இன்பம்னு இருமாப்போடு சொல்லணும் அப்படின்னா, முதல்ல விரல் விட்டு எண்ண தெரியணும். விரல் விட்டு எண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், கோடி என்பது விரல்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அல்ல. 10 விரல்கள் கையிலேருந்து எடுக்கலாம், 10 விரல்கள் வேணால் காலிலிருந்தும் எடுக்கலாம், பக்கத்தில் இருக்கவங்ககிட்டேருந்து கடன் வாங்கலாம். ஆனால் கோடி விரல்களுக்கு எங்கே போக முடியும்? உருவாக்கத்தான் வேணும். எத்தனை கோடின்னு எண்றதுக்கு தெரியணும், கோடி வரைக்கும் எண்றதுக்கு பொறுமை தெரியணும். அது போக இன்பம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய விளக்கம் தெரியணும், அது அடையாளம் தெரியணும். இதுதான் இன்பம்னு எதையோ ஒன்று பார்த்ததுக்கப்புறம் இதிலிருந்து இன்பம் கிடைக்காட்ட, ஓஹோ இது இன்பம் இல்லையா அப்படின்னு நிதானமாக புரிந்து கொள்றதுக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லை. அப்போ உடனடியாக வேணும், உணர்ச்சி பூர்வமாக வேணும், மனதுக்குள்ளே உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக வேணும். ரொம்ப அழகாக அதை நிதானமாக சொல்லணும் அப்படின்னா, பாலை குறுக்கி 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 ஒரு சின்ன கேப்சூல் ஃபார்மில் ஒரு குட்டி மாத்திரையாக உருவாக்கி வாய்க்குள்ளே போட்டு விழுங்கி அடுத்த நிமிடம் மனதில் உற்சாகம் பொங்கி வழியும். எங்கே போக முடியும்? இதற்கு ஒரே ஒரு இடம்தான் இருக்குது. நிதானமாக போனாலும் வேகமாக போனாலும் நீங்களும் நானும் நின்று அடையிறதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது இலக்கியம்தான். கவிதையாக எடுத்து வாசிக்கணும் அப்படின்னா அதற்கு கடினமான மனப்பயிற்சி தேவைப்படும். என்ன காரணம்? அழகை ரசிக்க தெரியணும், அதை அழகாகவே சொல்ல தெரியணும், அழகாக சொன்னதை அழகாக வாசிக்க தெரியணும். அது மட்டும் இல்லை, மீண்டும் வாசிக்கும்பொழுது புதிய புதிய அழகுகளை கண்டறியறதுக்கு போதுமான அளவு கவித்துவம் மனதில் வேணும். கட்டுரைகளை வாசிக்கும்போது சின்ன ஒரு சலிப்பு ஏற்படலாம். ஏன்னா கட்டுரை எழுதக்கூடிய அந்த ஆசிரியருடைய அனுபவமும் நம்மளுடைய அனுபவமும் முற்றிலும் வேறாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. கொஞ்சம் கற்பனை அதிகமாகவே கூட நமக்கு தேவைப்படலாம். இந்த எந்த ஒரு சங்கடமோ ஒரு அசௌகரியமோ எதுவும் இல்லாமல் சுலபமாக வழுக்கி வாய் வழியே வயிற்றுக்கு போய் அதன் வழியே ரத்தமாக பாய்ந்து மூளைக்கு சென்று உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னால் அது கதை தான். கதை கேட்பதற்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, கதை சொல்பவரை விட, கதையில் சொல்லப்படுவதை விட கேட்பவர்கள் மனதில் கற்பனைக்கான மிக அதிகமான அளவுகள் இருக்குது. ஆழ அகல நீளங்கள் அவங்களுடைய கற்பனையை பொறுத்தது. ஏதோ ஒரு இடத்துல கதையை நிறுத்திட்டு நிதானமாக கண்ணை மூடிக்கொண்டோ கண்ணை திறந்து கொண்டோ நம்மளால் கற்பனை பண்ண முடியும். இந்த கற்பனையில் இந்த கதாபாத்திரங்களுக்கு உருவம் கொடுக்க முடியும், குரல் கொடுக்க முடியும், தோற்ற பொலிவு கொடுக்க முடியும். அல்ல கதாசிரியனுடைய வர்ணனைக்கு ஏற்ற மாதிரி அளவில்லாமல் போன நம்ம கற்பனையை கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் கத்திரிக்கோள் போட்டு வெட்டவும் முடியும். எல்லாவற்றுக்கும் மேலே பெரும்பாலும் ஒரு கதை படித்து முடித்த பின்பு தான் நம்ம மனதுக்குள்ளே வளர ஆரம்பிக்கும்.
ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். காலை நேரத்தில் எழுந்த உடனே ஏதாவது ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கலாம், இல்லை இன்னும் நீங்கள் விரும்ப தொடங்காத பாடலாக இருக்கலாம். அன்று முழுவதும் அந்த பாடல் மனதுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். காது வழியாக போய் அது எப்படி மனதை அடைந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஏதோ இறைவனுக்காக சொல்லக்கூடிய மந்திர உச்சாடனை போல அந்த பாடல் மீண்டும் மீண்டும் வரும். அதை விட தாக்கத்தோடு இன்னொரு பாடல் வரும்போது இந்த பாடல் விடைபெற்று எப்போவோ போயிருக்கும், மீண்டும் இந்த பாடல் வரும். இதே மாதிரி தான் மனதுக்குள்ள ஒரு கதையும். காலை நேரத்துலையோ மதியத்துலேயோ உறங்க போகிறதுக்கு முன்னாலேயோ ஒரு கதையை உங்களால் வாசிக்க முடியும் அப்படின்னா, இல்லை வாசித்த கதையை யாருக்காவது சொல்ல முடியும் அப்படின்னா, 2 பேரும் வாசித்திருக்கிறீர்கள் என்றால் 2 பேராலையும் பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கதை உங்களை கொண்டு செல்லக்கூடிய இடங்கள் வெகு தொலைவு. வானத்தை ஒரு எல்லையாகவோ பூமியை ஒரு எல்லையாகவோ உங்களால் பார்க்க முடியாது. வானத்தின் மேல் நின்று அதற்கு மேல் எதையாவது தொட முடியுமா அப்படின்னு பார்க்கக்கூடிய எல்லைகளுக்கு கதை உங்களை கொண்டு போகும். இதை விட அழகான விஷயம் கதைகளில் என்ன அப்படின்னா, 10 வயதில் நீங்கள் படித்திருக்கக்கூடியது 15 வயதில் வேறு மாதிரி தோற்றமளிக்கும். 15 வயதில் வாசித்த ஒன்று 35 தொடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் கிடைக்குமே, ஆனால் முற்றிலும் வேறான ஒன்றாக இருக்கும். 35 விடுங்க, 65 அதை தொட முடியும் அப்படின்னா மிகப்பெரிய ஆசீர்வாதம் அது. ஒரு கதையை 4வது முறை வாசிக்கவும் 5வது முறை வாசிக்கவும் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி பெரும் வரம், கொடை, கொடுப்பினை வேறு எதுவும் கிடையாது. நல் ஊழ் அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமே, ஆனால் உங்களோட 65 வயது, உங்களுடைய அந்த அனுபவம், உங்களுடைய விருப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை, இவை எல்லாம் தாண்டி அந்த கதை உங்களுக்கு காட்டக்கூடிய உலகம் முற்றிலும் வேறாக இருக்கும். ஆச்சரியமான விஷயம், படித்தது நீங்கள் மட்டும்தான். அதே கதையைத்தான் படிச்சிருக்கீங்க, அதே படைப்பாளரால் எழுதப்பட்ட கதையைத்தான் படிச்சிருக்கீங்க. ஆனாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கதையினுடைய பரிணாம வளர்ச்சி, கதைக்கல்ல வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி நம்முடைய வளர்ச்சியாக இருக்கும். பரிணாம வளர்ச்சி எதை காட்டும் தெரியுமா? புதிய பரிமாணங்களை காட்டும். இந்த ஒரு அழகான அனுபவத்தை தான் எத்தனை கோடி இன்பம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சியாக தொகுத்து வழங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நமக்கு பிடித்தது எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லோருக்கும் பிடித்தது எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறோங்கிறதும் கிடையாது. ஆனால் குழந்தைக்கு உணவினுடைய ருசியை ஒரு அம்மா எப்படி ஊட்டி காண்பிப்பான்? கொஞ்சம் கொஞ்சமாக, நிதானமாக. அவளுடைய முதல் கருத்து என்னவாக இருக்கும்? உடல் ஆரோக்கியத்திற்கு பொருத்தமானதாக அந்த உணவுங்கிறதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு பொருத்தமான உணவாக இருந்தால் நாவே தாண்டித்தானே உள்ளே போகணும். அப்போது நாவினுடைய ருசி அதற்குள்ளே போகுமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ அம்மா பார்த்து எடுத்து தேர்ந்து இது சரி என்று நினைக்கக்கூடிய உணர்வுக்கும் அதனுடைய ஆரோக்கியத்திற்கும் பொருத்தமான ஒன்றை அம்மா கொடுக்குற மாதிரி. இல்லை நமக்கு தெரிந்த மீண்டும் மீண்டும் கேட்டிருக்கக்கூடிய ஒரு உதாரணமாக, யார் சபரி ராமபிரான் வரப்போகிறார் அப்படிங்கிறது தெரிந்த அடுத்த நிமிடம் தன்னுடைய அன்பின் மிகுதியால் அவருக்கு ஒப்பான பழங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அவருக்கு ஓப்பானதான் தேர்ந்தெடுக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது. தனக்கு ஓப்பானதாக இருந்தால் தன் பிரானுக்கும் ஓப்பானதாக இருக்கும். கடித்து பார்த்து சுவைத்து பார்த்து புளிப்போ கசப்போ எதுவும் இல்லாமல் மிகவும் நேர்த்தியான சுவையுள்ள ஒரு பழத்தை தேர்ந்து எடுத்து வைத்ததாக கதை. அது வெறும் கதையாக எனக்கு தோணுது. அது கண்டிப்பாகவே உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எத்தனை கோடி இன்பம் அப்படிங்கிற இந்த இலக்கிய பகிர்தல், இந்த இலக்கிய ஊற்றுக்கண் தொட்டனைத்து ஊறக்கூடிய இந்த இலக்கிய ஊற்றுக்கண்ணின் பக்கத்தில் உட்காந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். எனக்கு தெரிந்த, எனக்கு பிடித்த, ஏன் எனக்கு பிடித்து மட்டுமல்ல, என்றோ இறந்த காலத்தை சொல்ல, எப்போது படித்தாலும் என்னை பிடித்து கொள்ளக்கூடிய சில கதைகளை அதை எழுதிய கதாசிரியர்களோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது அறிமுகம் அல்ல, ஏன்னா இவர்கள் எல்லோருமே பரிச்சயமானவர்களாக இருப்பாங்க. இல்லை இது அறிமுகம் அப்படின்னு சொன்னால் அறிமுகத்தோடு நிறுத்த போகிறதில்லை. இதற்குள்ளே ஆழ்ந்து குளித்து முத்தெடுக்க போகிறோம். எதற்காக? அடுத்த தலைமுறைக்கு 2 கையாலும் அள்ளி கொடுக்க வேண்டியது இந்த இலக்கிய சுகானுபவத்தை தான். மூத்த தலைமுறையினுடைய பெரும் கடமையாக இதை கருத்தில் எடுத்துக்கிறேன். இதை எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அனுபவித்து பயன்பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை பரிபூரணமாக எனக்கு உண்டு. நன்றி, வணக்கம்.